ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்டி சால்னா ஒன்று பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு தேவையான பொருளாக பார்த்துக்கலாம். 4 கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஏலக்காய் 2 ஏலக்காய், சோம்பு கொஞ்சம், 1/4 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3, 1 கப்பு புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி, தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி. வாங்க செய்யலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, சேர்த்து வச்சது எல்லாத்தையும் போட்டு பிடிச்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா இது வைக்கணும். நேரமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி விட்டு தக்காளி, வெங்காயத்துக்கு 1/4 கிலோ தக்காளி அதெல்லாம் இப்போ வேகட்டும். வெந்தவுடனே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரை மூடி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி வச்சுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உப்பு, கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதில் ஊற்றி வேக விடலாம். மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு நம்மளுக்கு எந்த கெட்டியாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும். இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான அளவு தண்ணியாக வச்சுருக்கோம். இப்போது மூடி ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சால்னா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys. வாங்க, சந்தோஷமா போங்க.